கடைக்கு போயிட்டு வந்தேன். எங்கள் அம்மாவுக்காக ரேஷன் கடை, எங்கள் அம்மாவுக்கும் தனி ரேஷன் கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆம்பளை பசங்க இல்லை, அதனால் அவங்களுக்கு வந்து தனி நபர் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு ரேஷன் பொருள் வாங்கிறதுக்காக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவுக்கு வாங்கினது 1 லிட்ரு எண்ணெய் பாமாயில் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு கல் உப்பு பாக்கெட் வாங்கியிருக்காங்க. 2 கிலோ கோதுமை, 1/4 கிலோ சீனி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ சீனி. நான் வந்து இந்த பாமாயில் கூட கோல்டு வின்னரை கலந்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸு. இது தனியாக நான் செய்ய மாட்டேன். அதனால் இது 1/2 லிட்ரு கலந்துப்பேன் நான். காசு இருந்தால் 1 லிட்ரு வாங்கி கலந்துப்பேன். சரி, இந்த பொருளெல்லாம் வாங்கினனால நான் 1/2 லிட்ரு இதோட சேர்ந்து கலந்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பிஸ்கெட் ஒரு பாக்கெட் வாங்கினேன். டீ குடிக்கும் போது 2 வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வாங்கினேன். இப்போ நம்ம வீட்டில் பழையது இருக்குது. அந்த பழையதுக்கு தயிருக்கு 2 ஊறுகாய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது மீதி காசு இருந்ததுன்னா நான் காசை கையில் வாங்கிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் என்ன பொருள் இல்லையோ அதை நான் வாங்கிக்குவேன். 2 துணி சோப்பு வாங்கிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிக்கிட்டேன். இது வந்து பண்டம் பண்ணுறதுக்காக உளுந்து வாங்கிக்கினேன். நான் பாக்கெட்டாக வாங்கினா கொஞ்சம் விலை கூட ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இது மாதிரி லூஸில் வாங்கிக்கினேன். இதை ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கினேன். துவரம்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் அப்படி தான். நம்ம பாக்கெட்டாக வாங்கினா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதனால் நான் லூஸில் இது 1/2 கிலோ வாங்கிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உப்பு நம்ம வெளியே வாங்கினோன்னா 15 ரூபான்னுவாங்க. இது 10 ரூபாவோ இல்லை 8 ரூபாவோ தான் சொன்னாங்க. அதனால நம்ம வந்து ரேஷன் கடையிலேயே வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் இது கொஞ்சம் ஒரு பொருள் வாங்கினேன்னா அந்த காசு மீறுதே. கையில் காசு வாங்கினா வேஸ்ட் ஆகிடும், செலவாகிடும். அதுக்காக நம்ம ஒரு பொருள் வாங்கி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருளுங்களை நான் வாங்கி போட்டுப்பேன். எப்போவுமே நான் இப்படி தான் நான் வீட்டை ரன் பண்ணிட்டுருப்பேன். ஏன் தெரியுமா? மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் என்ன கஷ்டப்பட்டாலும் நான் வந்து 10ஆம் தேதிக்குள்ளே லோன் கட்டி ஆகணும், வீட்டு லோன். மெயின் பாயிண்ட்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் என் கையில் எப்போ காசு இருக்கோ, ஏன்னா நான் தான் சமையல் பண்ணுறேன், சமையல் கட்டில். அதனால என்ன பொருள் இல்லையோ ஏதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் வாங்கிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே இன்றைக்கி வாங்கினது தான். எங்கள் அம்மாவுக்கு கார்டுக்கு 1/4 கிலோ சீனி, 2 கிலோ கோதுமை, ஒரு உப்பு பாக்கெட்டு, பாமாயிலு, 10 கிலோ அரிசி. 12 கிலோவுக்கு அம்மாவுக்கு 10 கிலோ தருவாங்க. 2 கிலோ நான் இது கோதுமை வாங்கிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இது தான் வீடியோ. என் மனசில் இருக்கிறது எல்லாமே உங்கள் கையில் சொல்லிவிட்டேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகே, பாய்.